வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வாழைப்பூ பாசிப்பருப்பு வச்சு கூட்டு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அலசிட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனையும் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன். அடுத்து 4 பச்சை மிளகாய், வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு மோரில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கலர் சேஞ்சஸ் ஆகாது. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த வாழைப்பூ போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அடுத்து கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ வாழைக்காயெல்லாம் மூடி வச்சு வேக வைக்கணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி கருப்பாயிரும். நம்ம மூடி வச்சிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. ஒரு 90% வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோட பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை ஃபுல்லாக போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாசிப்பருப்பு வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இதுக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.